வணக்கம். இப்போ பாருங்கள், தலைக்கீழ அப்படி நிற்கிறோம்ல, சிரசாசனம் பண்ணுறோம்ல, அதுக்கு ஈக்குவலாக இதை பண்ணலாம். இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க வச்சிங்களேன், உங்களுக்கு முதுகு தண்டு நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும். ஓகேங்களா? அதான் பாருங்கள் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். ஒருத்தர் நிற்கிறாரு, ஓடி வந்து காலை பிடிச்சி இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணணும். ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு 2 பேர் வேணும் இதுக்கு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ அவர் பண்ணிட்டார்ல, இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். எப்படி சொல்லித்தரேன் பாருங்கள். நல்லா குனியணும். இன்னும் நல்லா குனியணும் அவரு. இவங்க வந்து 2 கால்களை கீழே நிற்கிற ஒரு காலை பிடிக்கணும். இப்போ கீழே இறங்கிட்டேன்னா, இப்போ மறுபடியும் பாருங்கள். நான் நிற்கிறேன், ஸ்டூடெண்ட் வராரு, வந்து இதை பாருங்கள், வந்து அப்படியே என்னுடைய கால் பகுதியிலே அவர் வந்து 2 கைகளை நல்லா ஊனி அப்படியே கால்களை மேலே தூக்குறேன். நான் வந்து அப்படியே காலை கேட்ச் பிடிக்கணும், கரெக்டாக கேட்ச் பண்ணணும். அவ்வளோதான், ஈஸி தான் இது. கரெக்டாக கேட்ச் பண்ணிவிட்டு நல்லா குனிஞ்சு காலை நல்லா டைட்டாக லாக் பண்ணிவிட்டு அவரை வந்து கையை நல்லா ஃப்ரீயாக விட்டுணும். பயப்படக்கூடாது. பயப்படாமல் நல்லா அதை பாருங்கள், நல்லா ஃப்ளெக்சிபிளாக நான் குனியும் போது அவருடைய முதுகு தண்டு நல்லா வளையும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா முதுகு நல்லா வளையத்துக்கு இதை பாருங்கள், இது மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு பாடி நல்லா ஃப்ரீ ஆகிடும். அடுத்த ஆசனம் பண்ணுறதுக்கு இந்த பயிற்சி நல்லா உதவும். ஓகேங்களா? சிரசாசனம் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப நல்லா உதவும். இது ஒரு அருமையான ஒரு பயிற்சி. ஃப்ரீயாக இருக்கும்போது சேஃப்டியாக பண்ணுங்கள். அதை பாருங்கள், நல்லா குனிக்கணும். முட்டியை மட்டும் மடக்கக்கூடாது. முட்டியை மடக்காமல் நல்லா குனிஞ்சிங்கன்னா இந்த பயிற்சி நல்லா வரும். இதை பாருங்கள், அவ்வளோதான். மெதுவாக பண்ணணும் இந்த பயிற்சி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கம்பல்சரி நம்ம ஏகபாத ஆசனம் பண்ணே ஆகணும். ஓகேங்களா? ஏகபாத ஆசனம் செய்தால் தான் நமக்கு இந்த பயிற்சியுடைய பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஒரு ரத்த ஓட்டம் வந்து தலைக்கீழே இப்போ இருக்கும், தலையில் இருக்கும். இப்போ இதுக்கு மாற்று ஆசனம் ஏகபாத ஆசனம் கம்பல்சரி பண்ணுங்கள். ஓகே, நன்றி.